ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநாரலை போற்றி. ரிஷபராசி நேர்களுக்கு வணக்கம். நேர்களே, உங்களுக்கு 26, 27, 28 இந்த 3 நாட்களில் பண வரவு அதிகமாக இருக்கும். அதுபோக செவ்வாய் சந்திரன் தங்களுக்குள்ள சமசத்துவமாக பார்க்குற நாட்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இப்போ ராசியில் செவ்வாய் இருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, பணம் வரணும் வீட்டுக்கு. அது வருமானமாக இருந்தாலும் சரி, தொழில் மூலமாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கல் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிற காரியத்தை மட்டும் செய்யுங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். செவ்வாய் சந்திரன் சேர்ந்து சந்திரமங்கல யோகத்தை உண்டாக்கி உங்களுக்கு பணத்தை வர வைப்பாங்க. அதுபோக கோடிக்கணக்கில் கடன் இருந்தாலுமே கடனை நீங்கள் தீர்க்கிறதுக்கு பணம் ஒரு பக்கம் ரெடியாகும். இப்படி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு அடுத்தடுத்து வரப்போகுது. அதாவது 2 விதமாக எடுத்துக்கலாம். கொடுத்த பணம் திரும்பி வரும். அது மாதிரி உங்கள்கிட்ட யார் வாங்கிட்டு போனாலும் திருப்பி கொடுத்துருவாங்க. நீங்களும் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். நீங்களும் மற்றவங்கள்ட்ட வாங்கியிருந்தாலும் அதை திருப்பி அடைக்கிறதுக்கு பணம் வரும். ஸோ ரொட்டேஷன், கொடுக்கல் வாங்கல் திருப்தியாக இருக்கும், குறிப்பாக பண ரீதியாக. அதுபோக சொத்து பத்து இது மாதிரி சில காரியங்கள் இருக்குது சார் அப்படின்னாலும் அதுவும் சில காரியங்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் இதை நீங்கள் செய்யலாம். திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை செய்யலாம். சரியா நேர்களே? தொடர்ந்து செய்யலாம். இதை நம்ம வீட்டில் தொடர்ந்து செய்கிறதுனால சந்திரன் செவ்வாயோட அனுக்கிரம் கிடைக்கும். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7, 12 கூடையவன், சந்திரன் 3 கூடையவன். ஸோ சந்திரன் அம்மனோட அம்சமாக பார்க்கப்படுகிறார். செவ்வாய் முருகப்பெருமானோட அம்சமாக பார்க்கப்படுகிறார். அந்த சக்தி வேலோடைய அனுக்கிரம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அந்த சக்தி வேலன் உங்களுக்கு வருகிற 26, 27, 28 3 நாட்களில் நல்ல முத்தான பலன்களை கொடுக்குறாரு. கோடீஸ்வர யோகம் இருக்குது. கோடிக்கணக்கில் பணம் வரும். அதுபோல் நீங்கள் கடன் பட்டிருந்தாலுமே அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரு தீர்வு இருக்கும். ஸோ பணம் வருவதற்கும், இழந்த பணத்தை பெறுவதற்கும், கொடுத்த பணத்தை வாங்குவதற்கும் பண ரொட்டேஷனுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. என்ன சார் செய்யணும் அப்படின்னம்னா, வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஆரம்பிங்க. தொடர்ந்து ஆரம்பித்து செய்யுங்க. வீட்டுக்கு நிலவாசல் இருக்குல்ல, தலைவாசல். எல்லார் வீட்லேயும் தலைவாசல் இருக்கும். தலைவாசல்னால் காம்பவுண்டு வாசல் கிடையாது, காம்பவுண்டு கேட்டு கிடையாது. காம்பவுண்டு கேட்டை காட்டி வீட்டுக்குள்ளே வர்றோம்ல, அப்போ தலைவாசல் இருக்குல்ல, அந்த தலைவாசலில் 2 கிளியாஞ்செட்டி அகல் விளக்கில் நான் சொன்ன பொருளை வைங்க. அகல் விளக்கு சிறுசாக தான் இருக்கும். அதில் ஒரு அகல் விளக்கில் பச்சை அரிசி சந்திரன், இன்னொரு அகல் விளக்கில் துவரம்பருப்பு செவ்வாய், இது 2ஐயும் வச்சுருங்க. சரியா? காலையில் 6 மணிக்கு வைங்க. 6 மணிக்கு வச்சுட்டு சாயந்தரம் 6 மணிக்கு எடுத்துருங்க. இரவில் இருக்க வேண்டாம். சரியா? காலையில் 6 மணிலேருந்து இரவு மாலை 6 மணி வரைக்கும் இருக்கட்டும். இதை ஒரு தடவை வச்சுட்டு நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். சரியா நேர்களே? இது எவ்வளோ நாளாலும் வச்சுக்கலாம். நீங்கள் தொடர்ந்து வைக்கலாம். அது உங்கள் சாய்ஸ் தான். இதில் இந்த பெண்கள் வீட்டுக்கு வழக்கமாகிறது மற்ற காரியம் எதுவும் பார்க்க வேண்டாம். துக்க நிகழ்வில் இருந்தால் அந்நேரம் தவிர்த்துருங்க. சரியா? மற்றபடி இதை நார்மலாக நீங்கள் வைக்கலாம். பட்டு வைக்கும்போது குளிச்சுட்டு வைக்கணும், அவ்வளோதான். அதை வைக்கும்போது குளிச்சுட்டு வைங்க. எடுக்கும்போது நார்மலாக எடுத்துக்கலாம். சரியா நேர்களே? வைக்கிறதா ரொம்ப முக்கியம். காலையில் 6 மணிக்கு 6 to 7க்குள்ளே நீங்கள் வச்சிடலாம். சரியா நேரில்? 6 to 7 ஏன் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு நாட்களுமே அந்த 6 to 7 அந்த கிழமையோட ஓரை வரும். அதேமாதிரி 6 மணிக்கு மேலே எடுத்துட்டிங்கன்னா அந்த கிழமையோட ஓரை ஈவினிங்கும் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் அதை வச்சு எடுத்துட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஈவினிங் மேக்ஸிமம் சொல்ல முடியாது. பட் காலையில் 6 to 7 தினசரி அந்த கிழமையோட ஓரை இருக்கும். அதை நீங்கள் எடுத்துக்கலாம். சரி நேர்களே? இந்த துவரம்பருப்பு பச்சரிசி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இப்போ இதனால் வேறு என்ன சார் பலன்கள் அப்படின்னா, செவ்வாய் சந்திரன் ராசிக்கு 3 கூடையவன். சரியா நேர்களே? 3 கூடையவன். அவர் 2 நாளுக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்பார். செவ்வாய் 45 நாளுக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்பார். 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை மாறுவார். இப்போ ராசியில் வந்திருக்கிறாரு. 21ஆம் தேதியே வந்துட்டார். 21/6/2026 வந்துட்டார். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 35 நாளுக்கிட்டே இருப்பார். உங்கள் ராசியில் 35-40 நாளுக்கு இருப்பார். செவ்வாய் ராசியில் ரிஷபத்தில் இருக்கிறார். வீடு கொடுத்த சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்ச குருவோடு சேர்ந்து இருக்கிறார். நல்ல அமைப்பு தான். சுக்கிரனுக்கு செவ்வாய் 11ஆம் இடத்துல தான் இருக்கிறார். ஸோ இப்படி செவ்வாயோடைய அணுக்கரம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். செவ்வாய் ராசிக்கு 7, 12 கூடையவன். சரி, இணக்கம் நல்லாயிருக்கும், இன்டெகிரேஷன் நல்லாயிருக்கும், கடன் மனை உறவு நல்லாயிருக்கும், கூட்டுத்தொழில் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் நல்லாயிருக்கும். ஸோ நிலைவாசலில் இந்த பொருட்களை வச்சு எடுத்திங்கன்னா நினைத்ததெல்லாம் நடக்கும். பணம், சொத்து, சுகம் கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இதுக்கு எந்த செலவும் கிடையாது. சரியா நேர்களே? தினமும் வைங்க. சார் தினமும் என்னால் வைக்க முடியல சார் அப்படின்னு நினைக்கிறவங்க வாரத்துக்கு 2 நாள் வைங்க. திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வைங்க. ஒரு சாய்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு நான். செவ்வாய் வச்சு எடுத்துருங்க. அந்த பொருளை அப்படியே வச்சுக்கலாம். அந்த விளக்கை நீங்கள் அப்படியே ஒரு ஓரமாக வீட்டில் வச்சுக்கலாம். செவ்வாய் மட்டும் வச்சு எடுங்க. காலையில் 6 மணிக்கு வச்சுட்டு சாயந்தரம் 6 மணிக்கு எடுத்துருங்க. அவ்வளோதான். 2 நாள் மட்டும் வச்சு எடுங்க, போதும். சரியா? நிலவாசல் கீழே வைக்கணும். அந்த கார்னரில் வைக்கணும். யாரும் நடக்கும்போது வைக்கும்போது அதில் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அது யாரும் தட்டி விட்டுறக்கூடாது. ஒரு ஓரமாக வச்சுட்டேன்னா இருக்கும். அது அந்த பொருள் சிந்தாது, ஓரமாக இருக்கும். பச்சரிசி துவரம்பருப்பு அதில் பரப்பி வச்சுருங்க. விரயம் குறையும், அலைச்சல் குறையும், தூரதேச அமைப்பில் நல்லாயிருக்கும், எதிர்பாரா பணம் வரும், அயனசேன போகம் நல்லாயிருக்கும், தூக்கம் நல்லபடியாக இருக்கும், நோய் நொடியிலிருந்து வெளியே வந்துடுவீங்க. சந்திரன் 3 கூடையவன், தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா? தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். குறிப்பாக ரிஷபராசியில் மேச லக்கணம், மேஷ லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம்,
துலா லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுஷு லக்கணம், மகர லக்கணம், மீன லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா? இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக ரிஷபராசியில் மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஆதிபத்திய விசேஷங்கள் கிடைக்கும். சரியா? சுகப்படுவீர்கள். தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். வெளிநாட்டு வேலைகள்லாம் கிடைக்கும். சரியா? நிறைய நம்பிக்கையுடன் செய்யணும். இதை நம்பிக்கையுடன் செஞ்சீங்கன்னா எண்ணியது ஈடேறும். ரொட்டேஷன், பண ரொட்டேஷன் தான் தீர்வாகணும்னு கிடையாது. மற்ற தரப்புலாம் நல்லபடியாக இருக்கும். இந்த லக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோல் உங்கள் ஜனன ஜாதகத்தில் சந்திரனுக்கு சந்திரன் உங்கள் ராசியில் தான் இருப்பார், உச்சமடைவார். சந்திரன் உங்கள் ராசியில் உச்சமடைகிற சந்திரனுக்கு கேந்திர கோணத்தில் செவ்வாய் இருக்கணும். செவ்வாய் எங்கே இருக்கலாம்? சிம்மத்தில் இருக்கலாம், விருச்சிகத்தில் இருக்கலாம், கும்பத்தில் இருக்கலாம். இந்த இடத்துல செவ்வாய் இருக்க பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக மிகச்சிறப்பான பலன்கள் இருக்கும். சரியா நேர்களே? அந்த சந்திரமங்கல யோகம் பரிபூர்ணமாக வேலை செய்யும். அதுபோக சந்திரனுக்கு, உங்கள் ராசியில் இருக்கிற சந்திரனுக்கு, உங்கள் ராசிக்கு செவ்வாய் கன்னியில் இருக்கலாம், மகரத்தில் இருக்கலாம். மகரத்தில் இருக்கிறது சூப்பர், உச்சமாக இருப்பார். ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு மகரத்தில் செவ்வாய் இருக்க பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். இல்லைன்னா சந்திரன் கூடயே சேர்ந்துருக்கலாம், ராசிலே இருக்கலாம். சந்திரமங்கல யோகம். சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கணும். சரியா? அப்போ நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதையும் சொல்கிறேன். இதுதான் ஜோதிட பலன்கள். ஒருத்தங்களுக்கு ராசி பலன்கள் சொல்லும்போது அதை அத்தன்டிக்காக சொல்லணும், அதிகாரப்பூர்வமாக உறுதியாக சொல்லணும், அந்த அமைப்பு ரீதியாக சொல்லணும். சும்மா 19 தோரம் பருப்பையும் பச்சரிசி வாங்கினா எல்லாத்துக்கும் அது சாத்தியப்படுமா சார்னா இல்லை. அந்த அமைப்பு இருக்கணும். அமைப்பு இருக்கிறவங்களுக்கு தான் கூடுதல் சாத்தியம் இருக்கும். சட்டியில் சாதம் இருந்தால் தான் அகப்பைக்கு வரும். வெறும் சட்டிக்குள்ளே கரண்டே போட்டு ஆட்டினோம்னா சத்தம் தான் கேட்கும், ஒன்றும் வராது. சரியா? வெறும் மூச்சு தான் வரும். அது மாதிரி எதுவும் இருந்தால் தான் வரும். இப்போ நீங்கள் நான் சொல்கிற மாதத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாயும் சந்திரனும் ராசியில் இருந்து நான் சொல்கிற மாதத்தில் பிறந்தவங்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும். எந்த மாதத்தில் சார் பிறந்திருக்கணும் அப்படி பார்த்தோம்னா கார்த்திகை மாதம். அருமையான அமைப்பு. கார்த்திகை மாதம் பிறந்தவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். கார்த்திகை மாதம் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் சந்திரன் கேந்திர கோணத்தில் இருக்கிறவர்களுக்கு செவ்வாய் சந்திரன் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த சந்திரமங்கலம் பரிபூர்ணமாக இருக்கும். அடுத்து மாசி மாதம் பிறந்தவர்கள், அடுத்து வையாசி மாதம் பிறந்தவர்கள், அடுத்து ஆவணி மாதம் பிறந்தவர்கள், இவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? இவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக இன்னும் சில மாதங்களை சொல்கிறேன். அந்த மாதத்துக்கு மேலே பிறந்தவர்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும். ஆவணி மாதத்துலேருந்து ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, இந்த மாதம் பிறந்தவர்களுக்கெல்லாம் செவ்வாயும் சந்திரனும் நல்ல பலன்களை கொடுப்பாங்க. கேந்திர கோணத்தில் இருந்தாலும் சரி, இணைந்து இருந்தாலும் சரி, நல்ல பலன்களை கொடுப்பாங்க. இது நிதர்சனமான உண்மை. உங்கள் ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. ஆவணி மாதத்துலேருந்து மாசி மாதம் வரைக்கும் பிறந்தவர்களுக்கு செவ்வாயும் சந்திரனும் கேந்திர கோணத்திலையும் சேர்ந்து இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாங்க. மிகச்சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு தான் இப்போ நான் சொல்கிற அந்த யோகம் முதல் தரமாக வேலை செய்யும். அதாவது எப்படின்னா, பள்ளிக்கூடத்திலே ஒரு 10 பேர் நல்ல மார்க் எடுப்பாங்க, 100க்கு 90க்கு மேலே எடுப்பாங்க. அவங்க மாதிரி தான் இவங்க. செவ்வாய் சந்திரன் தங்களுக்குள்ள கேந்திரம்னு என்ன? அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு 4ஆம் இடம் 4ஆம் இடம் ஒன்று ராசியில் சேர்ந்து இருப்பாங்க. இல்லைனா 4ஆம் இடம் 7ஆம் இடம் 10ஆம் இடத்துல இருப்பாங்க. உங்கள் ராசியில் சந்திரன் இருப்பார். ஏற்கனவே சொல்லிட்டேன், சிம்மத்தில் செவ்வாய், விருச்சிகத்தில் செவ்வாய் அல்லது கும்பத்தில் செவ்வாய் இருப்பார். இல்லைனா கோணத்தில் இருப்பார், கண்ணியில் இருப்பார் அல்லது மகரத்தில் இருப்பார். இல்லைனா சந்திரன் கூட சேர்ந்து இருப்பார். இந்த அமைப்பில் இருக்கிறவங்க இந்த ஆவணி மாதம் டு மாசி மாதத்துக்குள்ளே பிறந்தவங்களும் மிகச்சிறப்பாக இருக்குங்க. இதுதாங்க ஜோதிடம். இவங்க நல்லா இருக்கும். இவங்களாம் இந்த ஜாதகத்தை தூக்கிலாம் அலைய வேண்டாம். இவங்க நல்லா இருப்பாங்க, மற்றவங்களை காட்டிலும் நல்லா இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த சந்திர திசை நல்லாயிருக்கும், செவ்வாய் திசை நல்லாயிருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் வயசுலேயே வந்துடும். ரிஷபராசிக்கு சந்திர திசை செவ்வாய் திசையெல்லாம் கொஞ்சம் வயசுலேயே வந்துருக்கும். பிறக்கும்போது நல்லா இருந்திருப்பாங்க, ஆரம்ப கல்வி நல்லா படிச்சிருப்பாங்க, நல்லா வந்துடுவாங்க. சரியா? ரோகிணி, மிருகசீரிஷம், கார்த்திகை, இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே இந்த சந்திர திசை செவ்வாய் திசை கண்டிப்பாக வரும். ரோகிணி நட்சத்திரம் சந்திர திசையில் தான் பிறப்பாங்க. சரியா? மிருகசீரிஷம் செவ்வாய் திசையில் பிறப்பாங்க. மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு சந்திர திசை வராது. சரியா? ஆனால் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2 திசையும் வரும். சந்திர திசையும் வரும், செவ்வாய் திசையும் வரும், கொஞ்சம் வயசில் வரும். சரியா? ஆரம்ப கல்வி படிக்கும்போதே வரும், +2 அந்த காலகட்டத்தில் வரும். நல்லா படித்து நல்லா பெரிய லெவலுக்கு போவாங்க. டாக்டர் ஆகிறதுக்கு இந்த அமைப்பு நல்ல அமைப்புங்க. டாக்டர் ஆகிறவங்க ஜாதகத்தில் இந்த அமைப்பு கண்டிப்பாக 100க்கு 90% இருக்கும். சத்தியம் பண்ணி சொல்கிறேன். டாக்டர், மருத்துவ சம்மந்தப்பட்ட மெடிக்கல் சயின்ஸு, ஃபார்மசி, டிஃபார்ம், பிஃபார்ம் படிக்கிறவங்க ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு இருக்கும். செவ்வாய் ராசிக்கு நல்ல நிலைமையில் இருப்பார். உங்கள் ஜாதகத்தோட செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் MBBS படிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், +2 முடிச்சு MBBS படிக்கிறீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்கள். சந்திரன் இருக்கிற இடத்துக்கு செவ்வாய் 4ஆம் இடத்துல இருப்பார் அல்லது 9ஆம் இடத்துல இருப்பார். இல்லைனா நான் சொன்ன மாதத்துக்குள்ளே நீங்கள் பிறந்திருப்பீங்க. ஆவணி மாதத்துலேருந்து மாசி மாதத்துக்குள்ளே பிறந்திருப்பீங்க. இது நிஜம், நிதர்சனம். நம்ம யூடியூப்பில் மட்டும் போட்டுட்டு போகிற ஜோதிடர் கிடையாது. டெய்லி 2-3 ஜாதகம் பார்க்குறோம், ஜாதகம் எழுதி கொடுக்குறோம். நிறைய வேலைகளில் இருக்குது, நமக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கனால நமக்கு இது அத்துப்படி. ஒருத்தர் ஜாதகத்தை வாங்கினே பார்த்துருவேன் நான், இவங்களுக்கு இப்படி தான் இருக்குன்னு ஈஸியாக சொல்லிடலாம். ஒரு கிளான்ஸ் எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். ஓகே நேர்களே, வாட்டர் மேபி இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு சில ராசி பலன்களும் சொல்லியிருக்கிறேன், அமைப்பு ரீதியாகவும் சொல்லியிருக்கிறேன், ஒரு சின்ன பரிகாரமும் சொல்லியிருக்கிறேன். இது பரிகாரம் கிடையாது, என்ன சொல்கிறது,
வாழ்வியல் வழிபாடு தான். சரி, வழிபாடு தான். இது ஒரு வழிபாடு மாதிரி தான், ஒரு செயல்பாடு. வழிபாடுன்னு சொல்ல முடியாது, நமஸ்காரம் பண்ணுறது தான் வழிபாடு. இது வந்து வச்சு எடுக்கிறது செயல்பாடு. நம்ம வீட்டிலே நம்ம நமக்காக செய்கிற காரியங்களை செய்கிறோம். நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு செய்கிறோம். 2 அகல் விளக்கில் பச்சரிசியும் துவரம்பருப்பையும் வச்சு நிலவாசல் அந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, ரைட் சைடு ஒன்று, லெஃப்ட் சைடு ஒன்று வச்சுட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அது வந்து விளக்கு வந்து அந்த கேட்டை பார்த்துருக்கணும். சரியா? இப்படி நேராக வைக்கணும். சரியா? அந்த முனை, அந்த விளக்கில் ஒரு முனை இருக்கும், தீப முனை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த முனை வந்து அந்த பக்கம் நேராக இருக்கணும். வீட்டுக்கு எதிர்பக்கமாக இருக்கணும். வீட்டை நோக்கி வர்றவங்களாம் பார்க்குற மாதிரி இருக்கணும். அப்படி வச்சுட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த சக்தி இருக்கும். அந்த சந்திரனுடைய ஆதிக்கத்தையும் செவ்வாயுடைய ஆதிக்கத்தையும் அப்படி இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. திசைகளுக்குமே ஒரு பவர் இருக்குது. எல்லாத்துக்குமே பவர் இருக்குங்க. நம்ம எந்த இடத்துல உட்காந்துருக்குறோம், எந்த இடத்த நோக்கி பார்த்து பேசுகிறோம், எல்லாத்துக்குமே ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அது சில நேரங்களில் வந்து கரெக்டாக ஆகும்போது அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிரும். அதில் எதுவும் சில கவனச்சிதறல், கவனக்குறைவு இருந்துச்சுன்னா அந்த காரியம் வந்து கொஞ்சம் தாமதப்படும். அந்த காரியத்தோடைய வெற்றி பரிபூர்ணமாக கிடைக்காது. அது எல்லா நேரமும் விசாரிப்பாக இருக்க முடியாது. யானைக்கு அடிச இருக்கும். சரியா நேர்களே? ஓகே, இந்த வீடியோ தலைப்பு அப்படித்தான் போடுவேன். சரியா நேர்களே? நிலைவாசலில் இந்த 2 பொருட்களை மட்டும் வையுங்கள், நினைத்தது நடக்கும். கோடிக்கணக்கில் கடன் பட்டாலும் அடையும், கோடிக்கணக்கில் பணமும் வரும். சரியா? அப்படி இந்த சென்டென்ஸில் தான் நான் போடுவேன். தம்மையில் டைட்டில் போடுவேன். பாருங்கள், எது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. இது போய் நான் நிறைய தகவல் போடுறோம். போதி ஜோதிடத்துலேருந்து நிறைய ராசி பலன்கள், தசாபுத்தி பலன்கள், நட்சத்திர பலன்கள், ஆன்மீக தகவல்கள், பரிகாரங்கள், தாந்திரிய பரிகாரங்கள், வாழ்வியல் செயல்பாட்டு முறைகள், இப்படி நிறைய நான் தகவல் சொல்கிறேன். பாருங்கள் நேர்களே, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா? அடுத்து சுக்கிர பயிற்சி மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து சுக்கிரன் பயிற்சி ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போவார், மிக சிறப்பாக இருக்கும். மற்றபடி நல்லா இருக்குது. புதன் 2ஆம் இடத்துல ஜூலை 30 வரைக்கும் இருக்கிறாரு. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கிறாரு. 2ல் புதன் இருக்குது, நல்லது. நாவன்மை நல்லாயிருக்கும், பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும். 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, திடீர் அதிர்ஷ்டம் வரும், தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். வணிகம், ட்ரேடிங், ட்ராவல் இதெல்லாம் நல்லாயிருக்கும். சரியா? வியாபாரம் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல வருமானம் வந்துகிட்டே இருக்கும். 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால பேசி பழைக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். டீச்சர் வேலை, வாத்தியார் வேலை பார்க்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, டியூஷன் எடுக்கிறவங்க, பட்டிமன்ற நடுவர்கள், எங்கள் போல ஜோதிடர்களுக்கு தினசரி வருமானம் இருக்கும். 2ஆம் இடங்கிறது தினசரி வருமானத்தை குறிக்கும். 5ஆம் இடங்கிறது வந்து பெரிய வருமானத்தை குறிக்கும். உங்கள் ராசிக்கு 5 கோடியும் 2ஆம் இடத்துல இருக்கிறனால ஒரு பெரிய தொகை வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சரியா? ஏன்னா புதன் நல்லா செய்வார். 5 கோடியும் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. சரி, அதிர்ஷ்டத்தின் பேரில் உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி தொட்டு நிறையா சொல்லலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து முடிக்கிறேன். ஏன்னா நம்ம ஆளுகள்லாம் இப்போ ஷார்ட் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஷார்ட் வீடியோலாம் கிடையாது, ரீலு தான். ரீலை காட்டில் ரீலுக்கு தான் நல்ல மவுஸ் இருக்குது. காலத்தோடு ஒத்தி வாழணும். காலம் ரொம்ப மாறி போயிட்டு இருக்குது. 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாலும் இப்போ இல்லை, ரொம்ப மாறி போயிட்டுருக்குது. நம்மளும் அதோட ஒத்து வாழுவோம். வீடியோத்தோடு நிறைவு பண்ணிக்கிறேன். பாருங்கள், எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வாழ்த்துக்கள் நேர்களே. எல்லாமல் இறைவன் ரிஷபராசி நேர்களுக்கு, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திர நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுபடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.